அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். தமிழ் தேசியத்தை பார்ப்பனியத்திற்கு எதிராக நிறுத்தாமல், இந்துத்துவத்திற்கு எதிராக நிறுத்தாமல், இந்தி வாழாக்களுக்கு எதிராக நிறுத்தாமல், பார்ப்பன பணியாக்களுக்கு எதிராக நிறுத்தாமல், வடவர் ஆதிக்கத்திற்கு எதிராக நிறுத்தாமல், ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக நிறுத்தாமல், தெலுங்கர்களுக்கு எதிராக போய் நிறுத்துகிறார்கள். என்னை பிரிவினைவாதி தேச துரோகின்னு சொல்லி பாரதிய ஜனதா அரசு குற்றம் சாட்டுது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்ட RSS பிஜேபி கைதுக்கு சொல்லு. வாஜ்பாய் மன்னிப்பு எழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா? சவர்கர் மன்னிப்பு எழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா? செக்கிழுத்தவன், தூக்குல தொங்கினவன், போரிட்டு செத்தவன், அவன் பேரன் பிள்ளைய நாங்க இருக்கேன். நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த SIR மட்டும் செயல்படுத்திட்டான். 29 தேர்தல் அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளிவிடுவான், ஓட்டு போடாங்கிட்டு 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றத நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா? பொறுத்திருந்து நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துவான். நீ ஒன்னு எழுத்து பேசுற, எந்த காலத்துல எழுத்து பேசுறோமோ அதுதான் சொல்லணும். RSS கைக்குலி, RSS கைக்குலி. இதை எழுத்து பேசுற திமுக கைக்குலி, திமுக எழுத்து பார்த்தா RSS கைக்குலி. பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது, திமுகவோட கூட்டணி வைக்கும்போது இதே இதுல எங்க அண்ணன் MLA வந்தாரா இல்லையா? பிஜேபி RSS தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க நீங்க எங்க பேசுவாங்க? என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற. ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப்.